யார் நீங்க? உள்ள போய் பேசலாமா? வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், என் பேரு அஸ்வின், ஏஆர் கார்மெண்ட்ஸ் கம்பெனியோட ஓனர். உங்க கம்பெனியை லீஸ்க்கு விடுறதாவும் லீஸ் அமௌண்ட் 20 lakhs நீங்க சொன்னதான் என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னான். உங்க ஃப்ரெண்டா? பேப்பர் ஆட பார்த்து எனக்கு கால் பண்ணாரா? ஆமா, அப்படிதான் சொன்னான். என்னன்னா, இப்ப என்னோட கம்பெனில நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனால எனக்கு இன்னொரு யூனிட் தேவைப்படுது. சொந்தமா ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப எனக்கு டைம் இல்லை. ஸோ உங்க கம்பெனியை லீஸுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. கேசவன், என்னங்க சார்? இதுல 20 lakhs இருக்கு, ஹாட் கேஷ். நீங்க இன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துடலாம். என் கம்பெனியை பார்க்காம எப்படி தம்பி? அதெல்லாம் என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட விசாரிச்சுட்டு தான் சொன்னான். ஸோ நான் பார்க்கணுன்னு அவசியம் பிடிங்க. மன்னிக்கணும் தம்பி. மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு தான் ஹஸ்பண்டோட வந்து கம்பெனியை லீஸுக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. 10 லட்சமாவது கேட்டிருந்தேன். அதுவும் வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12 மணிக்குள்ள கொடுத்துருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அப்படி அவங்க வரலன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்க சொல்ற மகாலட்சுமியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு 10 லட்ச ரூபாங்கிறது பெரிய தொகை சார். ஆசைப்படலாம், ஆனா தன்னோட கெப்பாசிட்டி என்னன்னே தெரியாம ஆசைப்படக்கூடாதுல்ல. அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் சார். அவங்களே நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏமாந்துதான் போவீங்க. 10 இல்ல, 20 என் கையில இருக்கு. எதுக்கு ஃப்ரைடே வரைக்கும்? பணத்தை வாங்கிக்கோங்க, அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி கொடுங்க. தம்பி, பண தேவை இப்ப என் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கு. என் ஒய்ஃப் ஆபரேஷனுக்காக வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு நான் டெல்லி ஃபிளைட்டு ஏறி ஆகணும். நானே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருக்கேன். இருந்தாலும் 12 மணி வரைக்கும் அவங்களுக்காக வெயிட் பண்றேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன் தம்பி. வாக்கு கொடுத்துட்டேன்னா நான் அதை மீறவே மாட்டேன் தம்பி. பார்க்கலாம் தம்பி. 12 மணிக்குள்ள அவங்க வரலன்னா அடுத்த நிமிஷமே பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துறேன். ரிஸ்க் எடுக்கலாம் சார், பட் உங்க ஒய்ஃப் ஆபரேஷன் விஷயத்துல ரிஸ்க் எடுக்கலாமா? வேணாம் சார், வீண் டென்ஷன் அதுக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல் செலவு 10 லட்சத்துக்கு மேல ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பணத்தை வாங்கிக்கங்க சார். தம்பி, நான் தான் சொல்றேன்ல, நான் வாக்கு கொடுத்தா மீற மாட்டேன்னு. இப்பவும் சொல்றேன், 12 மணிக்கு மகாலட்சுமி வரலன்னா 12:01 பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துறேன். இப்ப நீங்க கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க தம்பி.